وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும்
அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் ஆடையின் ஒழுக்கம் என்ற தலைப்பில் சுருக்கமாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். முதலாவது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிக முக்கியமான அடிப்படையான தேவைகளில் ஒன்றுதான் ஆடை. அவனுக்கு இருப்பதற்கு இடமும் உண்ணுவதற்கும் சாப்பாடு உணவும் அவனுக்கு அணிவதற்கு ஒரு ஆடையும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் தேவை. இது அடிப்படை தேவையாக இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. அந்த அடிப்படை தேவைகளில் இஸ்லாம் நமக்கு சரியான வழிகாட்டுதல் என்ன சொல்லுகின்றது பார்க்க போனால், இஸ்லாத்துடைய சட்டம், இந்த ஆடை சம்பந்தமாக இஸ்லாத்துடைய சட்டம் என்ன என்றுதான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆடை நமக்கு எதுக்காக. சாதாரணமான மனிதர் போல நாம் நம்மளுடைய ஆடை எதற்காக அணிவோம் என்று கேட்டால் உலக மக்கள் சொல்லக்கூடிய பதில் வேற. ஆனால் ஒரு முஸ்லீம் ஆக இருந்து நாம் சொல்லக்கூடிய பதில் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த வசனமாக தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மகனே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஓ ஆதமுடைய மகனே, ஓ மனிதா, நாங்கள் உங்களுக்கு இந்த ஆடையை இறக்கினோம். சாதாரணமாக நாங்கள் இந்த ஆடையை கருதுகின்றோம், ஆனால் இது அல்லாஹுடைய அருட்கொடை. இது அல்லாஹ்விடத்தில் வந்த மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்றுதான். அல்லாஹ் கூறுகின்றான், கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவ்ஆத்திக்கும் வரீஷா. உங்களுக்கு அல்லாஹ் இந்த கொடுத்த ஆடை எதற்காக? அலங்காரம் படுத்துவதற்காகவும் மற்றும் தன்னை மறைத்து கொள்வதற்காக, தன்னுடைய அவுரத்துகளை, தன்னுடைய மறைக்கக்கூடிய பகுதிகளை மறைப்பதற்காக தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிறந்தது என்று அல்லாஹ் கடைசியில் சொல்லுகின்றான், வலிபாசு தக்வா. ஆனால் ஆடையிலே சிறந்தது எது தெரியுமா? வலிபாசு தக்வா, தக்வாவுடைய ஆடை. வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஆடைக்கு அவ்வளவு கவலைப்படுவோம், ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடைக்கு, அந்த ஈமானுக்கு என்ன கவலை? அப்போ அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், தக்வாவோடு அந்த லிபாஸ் இருக்க வேண்டும். வலிபாசு தக்வா ذَلِكَ خَيْرٌ, அதுதான் சிறந்தது. அப்போ அல்லாஹ் நமக்கு ஆடையுடைய முதல் விஷயம் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறான்? இந்த ஆடை நீங்கள் சம்பாதித்திருக்கலாம், நீங்கள் வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு யாரோ ஒரு கொடுத்திருக்கலாம், அன்பளிப்பாக நீங்கள் பெற்றெடுத்திருக்கலாம், ஆனால் இது அல்லாஹ்விடத்தில் வந்த அருட்கொடை. கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா. அப்போ அல்லாஹ் நமக்கு இந்த அருட்கொடையை கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த சம்பவம் தெரிந்திருக்கும். இந்த வசனமும் அந்த சம்பவத்தை ஒட்டிதான் இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய ஒரு பேச்சை மறுத்து விட்டதின் காரணமாக அவர்கள் இருக்கக்கூடிய ஆடையை அல்லாஹ் எடுத்து விட்டான். அவர்கள் தன்னுடைய உறுப்புகளை மறைப்பதற்காக மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மறைவான உறுப்புகளை மறைத்திருந்தார்கள் என்று சூரத்துல் ஆராஃபுடைய வசனத்தில் நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்போ இஸ்லாத்தில் ஆடை 3 விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது, நாங்கள் தன்னுடைய அவுரத்துகளை, மறைவான உறுப்புகளை மறைக்கக்கூடிய, கட்டாயமாக மறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக முதல் நோக்கம். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இரண்டாவது நோக்கம், தன்னை அலங்காரப்படுத்திக்கலாம். இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு அல்ல. பெண்களுக்கு அவர்களுடைய மஹரம் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும்தான் அது அனுமதி. இது ஆண்களுக்காக மட்டும்தான், தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய இருக்கக்கூடிய அழகை வெளிப்படுத்துவதற்காக ஆடையின் மூலம் அதை அமைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது விதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அதுதான் தக்வா. இந்த லிபாஸை கொண்டு, இந்த ஆடையை கொண்டு தக்வாவையும் அடைய வேண்டும். எப்படி? அல்லாஹுடைய கட்டளையை கேட்டு நடந்தால் அது தக்வா. அல்லாஹுடைய பேச்சை கேட்டு அந்த ஆடையை அணிந்தால் அது தக்வா. அப்போ அல்லாஹுடைய பேச்சை மீறிவிட்டால் அதுதான் பாவம். அப்போ இந்த 3 விஷயங்கள் நாங்கள் பார்த்து விட்டோம் ஆதாரத்துடன்.
சரி, இப்போ என்ன ஆடை அணியலாம், என்ன ஆடை அணியக்கூடாது என்று சிலருக்கு குழப்பம் வந்திருக்கலாம். யாருக்கு? யார் இஸ்லாத்தை சரியாக விளங்க வேண்டும், யார் இஸ்லாத்தை சரியாக பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்துடைய சட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இது குழப்பமாக இருக்கும். எது அனுமதி, எது அனுமதி இல்லை என்று சொன்னால், இன்று சாதாரண மக்கள், பொதுவான மக்கள், உலகத்தில் வாழுகின்ற அத்துணை மக்கள் போல முஸ்லிம்களும் எப்படி இருக்கின்றார்கள்? எந்த ஆடை வேணாலும் அணியலாம், ஹலால் ஹராமுக்கு ஒரு தமீஸ் கிடையாது, அல்லாஹ் அனுமதி தந்தது எது, அல்லாஹ் தடை செய்தது எது என்று தெரியாமல் தன்னுடைய இஷ்டப்படி எப்படி வேணாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து எதுவாக இருந்தாலும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்கள், நம்மளுடைய ஆடையாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் எதை அனுமதி தந்திருக்கிறான், எதை தடுத்திருக்கிறான் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஃபிக்ல ஒரு சட்டம் இருக்கும். என்ன சட்டம் தெரியுமா? சில சட்டங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே ஹலால், ஆனால் சில விஷயங்கள் தடுக்கப்பட்டதை தவிர இது மட்டும்தான் ஹராம். அல்லாஹ் அந்த விதிவிலக்கை சொல்லியிருப்பான், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சூரத்துல் மாயிதால சில வசனங்கள் வரும், சூரத்துல் பக்ரால சில வசனங்கள் வரும். அப்போ எல்லாம் சாப்பிடலாம், ஹலாலன் தொய்யிவா, ஆனால் சில விஷயங்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் ஹராமை மட்டும் சொல்லி விடுவான். அதை தவிர எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். அதே போன்று ஆடை விஷயத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 10 விஷயம். இதை மட்டும் நாங்கள் செய்யக்கூடாது. இதை விட்டு விட்டோம் என்று சொன்னால் மீது எல்லா ஆடையும் நாம் அணியலாம். முதலாவது என்ன? நாங்கள் அவுராவை வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடிய ஆடையை அணியக்கூடாது. அவுரானா என்ன? மறைக்கக்கூடிய பகுதி. ஆண்களுக்கு அவுரா என்ன? நாபிலிருந்து தன்னுடைய முழங்கால் வரை ஆண்களுடைய மறைக்கக்கூடிய பகுதி. பெண்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய, அவர்களுடைய வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, சாதாரணமான வெளியே தெரியக்கூடிய பகுதி எது? 2 கைகளும் முகங்களும் என்று சில ஹதீஸின் ஆதார அடிப்படையில் நாங்கள் சொல்லலாம். தன்னுடைய முகத்தையும் மூட வேண்டும் என்று சில மார்க்க அறிஞர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் கை வரையும் அவர்கள் தன்னுடைய காட்டலாம். இது மட்டும்தான் அவர்களுக்கு அனுமதி. இது எல்லாம் அவர்களுக்கு அவுராதான். அதனால்தான் அரபியிலையும் உருதுலும் அவர்களுக்கு அவுரத்துன்னு என்று சொல்லுவாங்க. உருதுல அவுரத் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவுரத்துனா என்ன? அரபியிலிருந்து வந்த வார்த்தை தான். முழுமையாக மறைக்கப்படக்கூடியவர்கள். அல் மர் அத்து அவுரா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், திருமிதியில் வரக்கூடிய ஷையான ஹதீஸ், அல் மர் அத்து, ஒரு பெண் என்பது முழுமையாக மறைக்கப்படக்கூடியவள். அப்போ அந்த பெண்ணுடைய அவுரா என்ன? முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். அவள் தன்னுடைய அலங்காரத்தை காட்டலாம், ஆனால் மஹரமான ஆண்களை தவிர வேறு யாருக்கும் காட்டக்கூடாது. அந்த மஹரமான ஆண்கள் யார்? இன்ஷா அல்லாஹ் அந்த சப்ஜெக்ட் வரும்போது அது தனியப்பட்ட முறையில் நாங்கள் பேசுவோம். அப்போ ஆண்களுடைய மஹரம் அவுரத்தை என்ன? அவர்களுடைய நாபிலிருந்து அவர்களுடைய முழங்கால் வரை. இதை தெரியாமல் இருக்கணும். இதுதான் முதல் சட்டம். இதை தெரியக்கூடிய அளவுக்கு ஆடை அணியக்கூடாது. இதுதான் நாங்கள் ஹதீஸிலும் பார்க்கின்றோம். திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், இஹ்ஃபஸ் அவுரத்தக, உன்னுடைய இந்த அவுரத்தை, உன்னுடைய மறைக்கக்கூடிய பகுதியை பாதுகாத்துக்கொள். அப்போ இந்த அவுரா தெரியக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆடை இருக்கக்கூடாது, முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஸையான ஹதீஸ், குலு வஷ்ரபு, குலு நீங்கள் சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், வஷ்ரபு இப்போ நீங்கள் உங்களுடைய ஆடை அணியுங்கள், ஆனால் வலா இஸ்ராஃபின், எப்படி செய்யக்கூடாது? வீண் விரயம் செய்யக்கூடாது. ஒரு ஆடைக்கு இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள ஆடை அணிகின்றோம். இதெல்லாம் இஸ்ராஃபில் வரும் சகோதரர்களே, பெரியோர்களே. ஆடை அணிவதற்கு நோக்கம் என்ன என்று 3 நோக்கத்தையும் நாங்கள் பார்த்து விட்டோம். அப்போ அந்த ஆடையோடைய இஸ்ராஃப் நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? ஏன் வீண் விரயம் செய்ய வேண்டும்? அந்த பல லட்சக்கணக்கான நாங்கள் அந்த காசை, அந்த பணத்தை வேறொரு நல்ல வழியில் பயன்படுத்தலாமே. அப்போ அவ்வளவு ஆடம்பரமான ஒரு ஆடை அணியக்கூடாது. இஸ்லாம் அதிலிருந்து தடுக்கின்றது. மூன்றாவது விஷயம், அதே ஹதீஸுடைய தொடர்பாக, வலா மஹீலத்தின், பெருமைக்காகவும் அந்த ஆடை இருக்கக்கூடாது. பெருமைக்காக ஆடை அணியக்கூடியது எப்படி? இன்று நாங்கள் பெருமைக்காக சில ஆடைகளை விதித்து வச்சிருப்போம், இதுதான் பெருமைக்கானது, அல்லது அந்த ஆடை போட்டவுடன் பெருமை வரக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஆடையை நாங்கள் அணியக்கூடாது. அல்லது சாதாரண ஒரு ஆடையாக இருந்தாலும் சரி, பெருமை என்று நம்மளுடைய உள்ளத்தில் ஒருபோதும் வரக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொன்னார்கள். அல்லாஹ் இதை கூறுகின்றான், ஹதீஸுல் குத்ஸி, அல்லாஹ் இதை கூறுகின்றான்,
அல் கிப்ரு ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய போர்வை போல. அந்த போர்வையை யார் இழுக்க முயற்சி செய்கின்றாரோ அந்த மனிதனை இழுத்து விடுவேன். இப்போ யோசித்து பாருங்கள், பெருமை என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது. அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. மனிதன் பெருமை ஒருபோதும் அடிக்கக்கூடாது. முதல் பாவம் பெருமையின் காரணமாக தான் ஷைத்தான் இந்த உலகத்தில் வந்து விட்டான். அப்போ இந்த பெருமை நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதே ஆடை தொடர்புள்ள விஷயத்திலும் பெருமைக்குள்ள ஆடையாக நாங்கள் அணியக்கூடாது. இது மூன்றாவது. நான்காவது, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஆண்களை பார்த்து சொன்னார்கள், இது ஆண்களுக்காக சொந்தமானது. ஹுர்ரிம லிபாசுல் ஹரீரி வஸ்ஸஹபி அலா ذுகூரி உம்மதி, திருமீதியில் வரக்கூடிய ஷையான ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்துடைய ஆண்களின் மீது பட்டு ஆடைகளும் தங்கமும் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஆடை விஷயத்தில் பட்டு ஆடைகளை அணியக்கூடாது. அது பெண்களுக்கு சொந்தமானது. எப்படி அலங்காரம் நாம் வெளிப்படுத்தலாம் ஆண்களுக்கு சொந்தமானதோ, அதே போன்று நாம் பட்டு ஆடைகளை அது பெண்களுக்கு சொந்தமானது, ஆண்கள் அதை அணியக்கூடாது. ஆனால் இதனுடைய ஹதீஸுடைய முழு விளக்கத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் சில ஹதீஸ்களில் ஒரு சில அளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அது எந்த அளவு? ஒரு அரை இன்ச் 1 இன்ச்சு சொல்லுவோம் இல்லையா, எந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டதாகவும் சஹாபாக்களுக்கு அதை பார்த்து தடுக்காமல் அனுமதி கொடுத்ததாகவும் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஐந்தாவது விஷயம், எது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, எது தடுக்கப்பட்டிருக்குது ஆடை விஷயத்தில், அல்லாஹ்வின் தூதர் இதுவும் ஆண்களுக்காக சொந்தமாக சொன்னார்கள். லஅனல்லாஹு, அல்லாஹ் அவர்களின் மீது சபிக்கின்றான், அவர்களை சபிக்கின்றான். முத்தஷப்பிஹீன பிர்ரிஜாலி மினர் ரிஜாலி பின் நிசா, எப்படிப்பட்ட ஆண்கள்? பெண்களை அப்படியே அவர்களை ஆடையை போல அவர்களுடைய உடையை போல போடக்கூடிய ஆண்களை அல்லாஹ் சபிக்கின்றான். பெண்களை போல சேலை கட்டுவதோ அல்லது வேறு இந்த மாதிரி பெண்களை போல ட்ரெஸ்ஸு போடுவதோ, அவர்களை போல இறுக்கமான ஆடை அணிவதோ, இதெல்லாம் ஹராமாகப்பட்டிருக்கிறது. ஹராம் மட்டுமல்ல, இந்த விஷயத்தில் மட்டும் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹ், அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும். அல்லாஹுடைய சாபத்தை அணிந்து கொண்டு அல்லாஹ்விடம் பரக்கத்து கேட்டால் அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பானா? அல்லாஹுடைய சாபத்தை அணிந்து விட்டு வீட்டில் ரஹ்மத்தை கேட்டால் அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுப்பானா? வாழ்க்கையில் உதவியை கேட்டால் அல்லாஹ் உதவி கொடுப்பானா? அப்போ அல்லாஹ் தடுத்த விஷயங்களை முதல்ல அகற்றி தூக்கி வீச வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேளுங்க, அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். அப்போ பெண்களை போல் இருக்கக்கூடிய ஆடை ஆண்கள் ஒருபோதும் அணியக்கூடாது. இதே விஷயத்தில் பெண்களுக்கும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹு முத்தஷப்பிஹாத்து பிர்ரிஜாலி மினன் நிசா. எப்படி? பெண்கள் ஆண்களை போல போடக்கூடிய ஆடை இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஃபேஷனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னது? ஆண்களை போல ஷர்ட்டை போட வேண்டும், ஆண்களை போல பேண்ட் போட வேண்டும், ஆண்களை போல ட்ரெஸ்ஸு போட வேண்டும். இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் என்று எல்லாம் உலகம் பேசி கொண்டிருக்கின்றது. ஆனால் அது அவர்களுடைய உரிமை அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், படைத்த இறைவனுக்கு தெரியும் பெண்களுக்கு என்ன தேவை, தன்னுடைய அடிமைகளுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு என்ன தேவை. அல்லாஹ் பெண்களுக்காக விதித்த விஷயம் என்ன? அவர்கள் ஆண்களைப் போல ஆடை அணியக்கூடாது, ஆண்கள் பெண்களைப் போல ஆடையை அணியக்கூடாது. இது 6வது விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் சஹீஹ் புகாரி, திர்மிதி, இன்னும் பல ஹதீஸ் கிதாபில் நாங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரி, முஸ்லிம் வரக்கூடிய சரியான ஹதீஸ் தான். அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது விஷயம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு ஆடை அணியும் பொழுது மற்றவர்களுடைய கலாச்சாரம், மற்ற சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்ற அளவுக்கு ஆடை இருக்கக்கூடாது. உதாரணமாக யூதர்களுடைய மத கலாச்சாரமாக இருக்கக்கூடிய சில ஆடைகள் இருக்கின்றது. இந்துக்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட சில நிறங்கள் இருக்கின்றது. அந்த நிறங்கள், அந்த ஆடைகள், அந்த அடையாளங்களை நாம் ஒருபோதும் ஆடையில் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹு. எவர் ஒரு சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றானோ அவன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன்தான். அதே நிலையில் அவன் மரணித்தால் நாளை மறுமையில் அதே கூட்டத்தோடு தான் அவன் எழுப்பப்படுவான் என்று தெளிவாக சொன்னார்கள். இப்போ நாம் யாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம், நம்மளுடைய ஆடையில்
எந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நாங்கள் பார்க்க வேண்டும். இது நமக்கும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்காகவும் பார்க்க வேண்டும். இது 8வது விஷயம். அடுத்த 9வது விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆடை சம்பந்தமாக சொல்லவில்லை, ஆனால் பொதுவாக சொன்னது. இன்று இந்த ஆடையில் அந்த ஃபித்னா, அந்த குழப்பம் வந்து விட்டது. என்ன என்று தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கையாக சொன்ன விஷயம், இன்ன அஷத்தன் நாசி அதாபன் யௌமல் கியாமத்தி அல் முஸவ்விரூன். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மறுமையில் அதிகமாக தண்டனை, அஷத்தன் நாசி, மிகவும் கடுமையாக தண்டனை, வேதனை கொடுக்கப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல் முஸவ்விரூன், உருவப்படத்தை வரைக்கக்கூடியவன். உருவப்படத்தை வரைவாங்களே அவர்கள்தான். இப்போ நாம் அந்த உருவப்படத்தை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டிஷர்ட்டில், ஷர்ட்டில், பேண்ட்டில், ட்ரெஸ்ஸில், பேக்கில், பிள்ளைகள் பாக்ஸில், எல்லா விஷயத்திலும் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இதனுடைய விளைவு, இதனுடைய ஆபத்து, இதனுடைய நிலை, இதனுடைய தண்டனை நாம் அறியாமல் இருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஆடையும் அவர்களுடைய உணவும் அவருடைய இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மறுமையில் அவர்கள் அதிகமாக தண்டனைக்குள்ளாவார்கள். நாம் நம்மளுடைய பிள்ளைகளை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் ஆடையில் அவ்வளவு பெரிய உருவப்படத்தை வரைத்த ஒரு ஜீன்ஸை, பேண்ட்டை, ஷர்ட்டை போட்டு போகிறாங்க. எந்த விதமான பயமல்ல, அச்சமல்ல, அல்லாஹுடைய சட்டத்தை பின்பற்ற வேண்டும், எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது பெண்களுக்கான விஷயம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் ஆடை அணியும் பொழுது ஆண்களுக்கானது இன்னொரு விஷயம் விடப்பட்டது. என்ன என்று தெரியுமா? இதுவும் இன்று சர்வசாதாரணமாக இருக்கின்றது. மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸார் ஃபஃபின்னார். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு, ஆண்களுக்கு தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே எந்த விதமான ஆடையும் அணியக்கூடாது. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள், மாணவர்கள், பெரியவர்கள் ஆண்களை பார்க்கும் பொழுது 90% முஸ்லிம்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கால்கள் அவர்களுடைய கரண்டை காலுக்கு கீழே தான் அவர்களுடைய ஆடைகள் இருக்கும். அப்போ நாம் நம்மளுடைய பிள்ளைகளை இதை எச்சரிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எப்படி எச்சரித்தார்கள் தெரியுமா? மா அஸ்ஃபல மினல் கஅபைன், அந்த 2 கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடைகள் எங்கே இருந்தாலும் சரி, ஃபஃபின்னார், அது நரகத்திலே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ சின்ன விஷயமாக நாங்கள் கருதக்கூடியது நரகத்தில் செல்லக்கூடிய ஒரு காரணமாக அமைகின்றது. அப்போ இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அடுத்த பெண்களுக்கான மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஹதீஸு, அவர்கள் ஆடையை அணியும் பொழுது சில ஆடைகளில் அல்லது ஆடை அணிந்த பிறகு இத்தர் போடக்கூடிய நிலை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஆடை தொடர்பான விஷயம், அதனால் தான் சொல்ல போகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் ஆடை அணிந்த பிறகு அல்லது அதற்கு பிறகு வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய ஆடையில் இத்தர் போடுகின்றார்களோ, பர்ஃப்யூம் போடுறாங்களோ, சென்ட் போடுறாங்களோ, அந்த நேரத்தில் பிகௌமின் யஜிது ரிஹஹா, அந்த சமுதாயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவர்களுடைய ஏதாவது ஒரு நறுமணம் அவங்க கேட்குறாங்க, அந்த நறுமணத்தை அவங்க வாசனை பண்ணி பார்க்குறாங்க, ஃபஹிய ஜானியா, அப்படி இருக்கக்கூடிய நிலை இருந்தால் அந்த பெண் விபச்சாரியாக இருக்கின்றார் என்று அல்லாஹ்வின் தூதர் அப்படி அவ்வளவு எச்சரிக்கையாக தடுத்தார்கள். அப்போ ஒரு பெண் வெளியே வரும் பொழுது ஒரு சென்ட்டுக்கு இப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு பர்ஃப்யூம், ஒரு இத்தருக்கு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய மேக்கப்பாக இருக்கட்டும், தன்னுடைய தலையில் போடக்கூடிய பூவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆண்களை மயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கின்றது. பெண்களுக்கு இது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒரு பெண் செய்தால் அந்த பெண் விபச்சாரி என்று அழைக்கப்படுகிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அப்போ சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்மளுடைய பிள்ளைகளை விஷயத்திலும் சரி, நம்மளுடைய விஷயத்திலும் சரி, இந்த ஆடை சம்பந்தமாக வரக்கூடிய நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். போடக்கூடிய ஆடை இந்த 10 விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் எல்லாம் ஹலால், எல்லாம் அனுமதிக்கப்பட்டது. இது எல்லாம் இந்த 10 விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்போ இந்த விஷயமாக நாங்கள் தன்னுடைய வீட்டில் ஆலோசனை செய்து எந்தெந்த ஆடை நமக்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, இதெல்லாம் நமக்கு இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்று இன்றைய முடிவெடுத்து தனியாக செய்துவிட்டு அவர்களை
தனித்துவமாக படுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். இஸ்லாத்தினை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய, இஸ்லாத்துடைய சட்டங்களை பின்பற்றக்கூடிய நல்ல முஸ்லிமாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.